ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கீ ரைஸ் பார்க்கலாமா? இந்த கீ ரைஸ் வந்து தேங்காய் பால் உபயோகப்படுத்தாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அருமையான ஒரு கிரேவி, நான் வந்து பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கேன். வாங்க இன்றைக்கி வந்து கீ ரைஸை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 400 கிராம் இருக்குது. இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து இது வந்து 1/2 கிலோ பிடிக்கிற உலக்கு. இதில் வந்து நான் 3/4 உலக்கு எடுத்துருக்கேன். இதை வந்து 3 தண்ணிக்கு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், 3 தண்ணி நான் அலம்பி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மீதி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும், மற்ற பொருட்களையும் பார்க்கலாம். இப்போ இந்த கீ ரைஸ் பண்ணுறதுக்கு நான் பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மல்லித்தழை, புதினா, பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கோங்க, 3 மிளகாயை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது பக்கம் இருக்கட்டும். இந்த மசாலா பொருள் வந்து ஹோல் கரம் மசாலா நமக்கு தேவைப்படும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பொருட்கள் வந்து நமக்கு தேவை. ஸ்டார் அனீஸ், இந்த 4மே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிஞ்சி இலையும் எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற பொருட்கள் வந்து நெய் 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். ஆயில், அப்புறம் வந்து கல் உப்பு. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய், இது வந்து கீ ரைஸ் இல்லையா, நமக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். இப்போ நான் முதல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது சூடாக இருக்குது. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் கலந்துடலாம். இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து கருகிடாமல் வதக்கிக்கிடணும். நம்ம பிரியாணிக்கு வந்து நம்ம செவக்க வறுப்போம் இல்லையா ஆனியனை, இதில் வந்து கருகிடக்கூடாது. நான் ஏற்கனவே தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் பால் சாதமும் ரெடி பண்ணியிருக்கேன். அதனுடைய வீடியோ லிங்க்கு நான் தரேன், பாருங்கள். இந்த ரெசிபி, இந்த நெய் சாதம் வந்து தேங்காய் பால் இல்லாமல் நம்ம செய்யக்கூடியது. இந்த கண்ணாடி பதத்துக்கு வருது பார்த்திங்களா? இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம கலந்துடலாம். மல்லித்தழை, புதினா, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு இந்த நெய் சாதத்துக்கு வந்து கொஞ்சம் காரமான கிரேவி பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி செஞ்சுருந்தேன். இதனுடைய வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள். இன்றைக்கி நெய் சாதம் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியவும் இது கூட கலந்துடலாம். தக்காளி வந்து நீங்கள் கம்மியாக தான் போடணும் கீ ரைஸ்க்கு. நான் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த கீ ரைஸ்க்கு வந்து இந்த 3 மிளகாய் கீரி வச்சுருக்கோம் இல்லையா, இது மட்டும்தான் காரம் நமக்கு. நீங்கள் வந்து சில தேங்காய் பால் சாதம் சிலவங்க வந்து காரப்பொடி சேர்ப்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வெள்ளையாக தான் வைப்போம். கீ ரைஸ் வந்து வெள்ளையாக வைப்போம். இப்போ இது அரிசி வந்து 1 கப்பு அப்படின்னா தண்ணி வந்து 1.5 மடங்கு நம்ம ஊற்றணும். பாருங்கள், நான் 1.5 மடங்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியவும் கலந்துடலாம். நம்ம ஏற்கனவே இதில் ஒரு 5 நிமிஷம் ஊறி இருக்குது இந்த பாஸ்மதி ரைஸு. நீங்கள் வந்து அதிகமாக கிண்ட வேண்டாம், லைட்டாக அப்படி கிளறி விட்டால் போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இப்போ இருக்குது. பாதி அளவு சாதம் வெந்த பிறகு நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு மாற்றணும். இந்த சமயத்தில் வந்து நீங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக காரம் வந்து போதும். இப்போ வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நான் இந்த ஹோல்ஸையும் நான் இது பண்ணிடுறேன். இது வந்து நம்ம தம் பண்ணது போல் இருக்கும் இல்லையா, அதனால் நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு.
கொஞ்சம் உதிரியாக வரணும். கொஞ்சம் சதசதன்னு தெரியுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். நமக்கு இப்போ கீ ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. பாஸ்மதி ரைஸில் சிம்பிளாக செய்யலாம். டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.